ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம அத்திக்காய் பலகாரம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த கப்பில் உளுத்தம்பருப்பு அளந்துருக்காங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஊறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது இனிப்பு பலகாரம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாலே போதுங்க. இப்போ வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. ஓகேங்க, மாவு ரெடி. இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே குக்கிங் ஆயில் பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டையாக போடும்பொழுது வாயில் எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் மாவு அளவுக்கு தாங்க போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் துருவல் 1 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் 2. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஓரளவு புரிஞ்சிருச்சுங்க. இதை திருப்பி விட்டுக்கலாங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாரம்பரியமான உணவை நம்ம மறக்காமலும் இருக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, புரிஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயை இருத்துட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இது ஓரளவு சூடு ஆறட்டுங்க. தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இனிப்பு அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா சர்க்கரையோட அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாங்க. ஏலக்காய் 2 தட்டி போட்டிருக்கேன். ஏலக்காயோட வாசனை உங்களுக்கு பிடிச்சா இன்னமும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டுக்கலாங்க. இந்த உருண்டை மிதமான சூட்டில் நீங்கள் அந்த தேங்காய் பாலில் கலந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூடாக போட வேண்டாங்க, பால் கெட்டு போயிடும். அதனால் ஓரளவு சூடாறின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அத்திக்காய் பலகாரம் ரெடி ஆகிடுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே டியூட்ஸ், அத்திக்காய் பலகாரம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.